ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷெஃப் ஃபுட் தமிழ். நான் உங்கள் ஷெஃப் ஜான். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, திண்டுக்கல் ஸ்டைலில் நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஷெஃப் ஃபுட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 12 கிலோ நாட்டுக்கோழி, 12 கிலோ சீரக சம்பா அரிசி எடுத்துருக்கோம். அது அரிசி ஊற வச்சாச்சு. இப்போ நம்ம பிரியாணி செய்கிற பாத்திரத்தில் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். 2.5 லிட்டரு ஆயில் சேர்த்துருக்குங்க. 1 லிட்டர் நெய் நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு ஆனியன் போட்டுக்கலாம். 1 கிலோவுக்கு 400 கிராம் ஆனியன் சேர்த்துருக்குறேன். இது 12 கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா 4 கிலோ 800 கிராம் சேர்த்துருக்குறேன். பிரியாணியை தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இந்த ஆனியனை நல்லா வதக்கிக்கலாங்க. நமக்கு இந்த பிரியாணிக்கு கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வதக்கணும். அப்போ தான் கலர் நமக்கு நல்லா கிடைக்கும். பிரியாணியும் சீக்கிரமாக கெட்டு போகாதுங்க. ஆனியனை நம்ம நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதக்கிட்டு நம்ம பிரியாணி செய்யலாங்க. ஆனியன் நமக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு பொன்னிறமாக. இந்த சமயத்தில் 120 கிராம் காஷ்மீரி ரெட் சில்லியை நான் இப்போ பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். இதை நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. நல்ல கலர் கொடுக்கும் நமக்கு காஷ்மீரி சில்லி. மீடியமான காரமாகவும் இருக்கும். இந்த அளவுக்கு நம்ம வதக்கினதும் இஞ்சி பூண்டோட விழுது நம்ம சேர்த்துக்கலாங்க. பூண்டு தனியாக, இஞ்சி தனியாக அரைச்சி வச்சுருக்கிறேன். பூண்டோட அளவு பார்த்திங்கன்னா 1 கிலோ 200 கிராம் நான் அரைச்சி இந்த சமயத்தில் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கணும். இது வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம இஞ்சி 600 கிராம் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாங்க. இந்த அளவுக்கு நம்ம கிரேவி டைப்பில் எல்லாம் நம்ம வதக்கினதும் 600 கிராம் இஞ்சி சேர்த்துக்கலாங்க. இந்த இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா பொன்னிறமாகவே வதக்கிக்கலாம். இந்த சமயத்தில் 3 கிலோ 600 கிராம் தக்காளியை நான் அரைச்சி வச்சுருக்கேங்க. அது கூடவே சின்ன வெங்காயம் 1 கிலோ, பச்சை மிளகாய் 1 பிடி, புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து நம்ம ஃபைனாக அரைச்சி வச்சுருக்கோம். இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா கிளறிக்கலாங்க. நல்லா கிரேவி டைப்பில் நல்லா வதங்கினதும் நல்ல திக்கு கிரேவியாக வரணும். இந்த மாதிரி சமயத்தில் நம்ம தயிர் சேர்த்துக்கலாங்க. 2 லிட்டர் அளவுக்கு நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். நல்ல நமக்கு கிரேவி டைப்பில் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் நம்ம பண்ணுற கிரேவியை, அந்த பிரியாணியோட மசாலா நம்ம கரெக்டாக பண்ணுறோன்னு அர்த்தம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். இந்த அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க விடும்போது எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் நமக்கு. பாருங்கள், இப்போ இந்த திண்டுக்கல் பிரியாணியோட ஸ்பெஷல் மசாலா சேர்த்துருக்குறோம். 1 கிலோ சீரக சம்பா அரிசிக்கு 8 கிராம் பட்டை, 3 கிராம் ஏலக்காய், 3 கிராம் கிராம்பு, 1 ஸ்டார் அனிஸ் இதெல்லாம் சேர்த்து நம்ம பவுட்ரு பண்ணி 12 கிலோவுக்கு கணக்கு பண்ணி நம்ம அரைச்சி பவுடரை சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க. இது நல்லா வதங்கணும். இந்த பாருங்கள், நமக்கு வதங்கினதும் எண்ணெய் பிரிஞ்சு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம போட்ட மசாலாலாம் நமக்கு கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். பாருங்கள், கிரேவி டைப்பில் சூப்பராக இருக்குது. இந்த அளவுக்கு நம்ம நல்லா கிரேவி வதங்கணும். நாட்டுக்கோழியை நம்ம கடையிலே சொல்லி வச்சிட்டோம். மஞ்சள் தூள், உப்பு போட்டு நல்லா கழுவி வச்சுட்டாங்க. அதை நம்ம நல்லா கொண்டு கழுவிட்டோம். நமக்கு சூப்பராக நாட்டுக்கோழி வேகிறதுக்கு கொஞ்சம் சமயம் எடுக்குங்க. கொஞ்சம் கூடுதலாகவே டைம் எடுக்கும். நம்ம நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். அந்த கிரேவியில் போட்டு நல்லா மசாலா கூட, இந்த கிரேவி டைப்பில் ரெடி ஆகிக்கிற மசாலா கூட நல்லா போட்டு வதக்கிக்கலாம். அதோடய ஜூஸ் அந்த பிரியாணியில் இறங்கணும். அப்போ தான் நமக்கு ஃபுல்ஃபில் ஆகும். அந்த பிரியாணி நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. நான் 3/4 கிலோ அளவு வரைக்கும் நான் உப்பு யூஸ் பண்ணியிருக்கேன், கல் உப்பு. நீங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் எத்தனை கிலோ செய்கிறீங்களோ அத்தனை கிலோ கவுண்டிங்கில் நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. நமக்கு நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கோம். வதக்க வதக்க அதோட எண்ணெய் பிரிஞ்சு வரும். நம்ம ஸ்கின்னோட தான் சேர்த்துருக்கோம் இந்த சிக்கனை. நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு. பார்த்திங்கன்னா தெரியுது. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா 1க்கு 1.5 தான். அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம கிளறி விட்டுக்கலாங்க. பார்க்கவே நமக்கு சூப்பராக அந்த பிரியாணியோட அந்த மசாலா ரெடி ஆகி அதில் நம்ம தண்ணி சேர்த்து கொதிக்க விட போகிறோம். இப்போது நான் ஒரு 5 லெமன் சேர்த்துக்கிறேங்க. 5 லெமனோட ஜூஸ் நான் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். நம்ம வதக்கிட்டதுனால ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நமக்கு சிக்கன் வெந்தால் போதும். இப்போது உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாங்க.
சிக்கன் நல்லா கொதி வந்ததும் நம்ம வந்து 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் சிக்கனை வேக வச்சுக்கலாங்க. நம்ம கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இதுலேருந்து ஒரு 15 நிமிஷம் நம்ம சிக்கனை வந்து மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். நமக்கு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் நான் எடுத்து வச்சுருக்கிற நெய்யில் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். நமக்கு சிக்கன் ஆஃப் பாயில் ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஊற வச்சுருக்கிற 12 கிலோ சீரக சம்பா அரிசியை வடிகட்டி சேர்த்துக்கலாங்க. நம்ம சேர்த்துட்டு கொஞ்சம் கைவிடாமல் கிளறணும். ஃபஸ்ட்டு சீரக சம்பா அரிசியை போட்டோன்னே நம்ம வந்து கிளறிடணும். எந்த அரிசி போட்டாலும் நம்ம பிரியாணிக்குன்ட்டு எந்த அரிசி போட்டாலும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து போட்ட உடனே கிளறி விட்டுடணுங்க. இந்த அளவுக்கு நம்ம கிளறி விட்டுட்டு நம்ம நல்லா கிண்டி விட்டுடலாங்க. நமக்கு பார்த்தா தெரியுது, சூப்பராக இருக்குது. எண்ணெய் பிரிஞ்சு எப்படி வந்து மேலே நிற்கிது பாருங்கள். இந்த எண்ணெய் எல்லாமே வந்து அந்த பிரியாணியில் வந்து அப்சர்வ் ஆகிடும். இந்த அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றி நம்ம செஞ்சால் தான் அந்த சீரக சம்பா அரிசி ஒட்டாமல் நமக்கு வந்து நல்லா வரும். பிரியாணி போலன்னு அப்படியே நமக்கு வந்து சூப்பராக கிடைக்கும். நமக்கு வாட்டர் லெவலும் ரைஸோட லெவலும் நமக்கு வந்து ஈக்குவலாக வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம தம் போடுற ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. நம்ம நல்லா எல்லா இடமும் நம்ம சமப்படுத்தி விட்டுட்டு நம்ம வந்து ஒரு மூடியை போட்டு 25 நிமிஷம் நம்ம வந்து தம் போட்டுடலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து தம் போடுற ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் தந்தூர்லேருந்து நெருப்பு எடுத்துகிட்டு வந்துட்டு நான் அந்த அதில் கொட்டிக்கிட்டேன், மேலே கொட்டிக்கிட்டேன். கீழே கேஸ் ஸ்டவ்வில் தான் செய்கிறேன். அதை வந்து நான் வந்து சிம்மில் வச்சுருக்கிறேன். ரொம்பவே குறைச்சி சிம்மில் வச்சுருக்கிறேன். நம்ம மேலே உள்ள நெருப்பு நமக்கு வந்து சூப்பராக தம் ஆக்கி கொடுக்கும். நமக்கு 25 நிமிஷம் ஃபினிஷ் ஆகிடுச்சு. அதுலேருந்து ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், நமக்கு வந்து வேறு லெவலில் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் பிரியாணி நாங்களும் வந்து உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன், எப்படி வருதுன்னு பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் திண்டுக்கல் தலப்பாக்கட்டு ஸ்டைல் நாட்டுக்கோழி பிரியாணி நீங்கள் செஞ்சு அசத்துங்க. உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், திண்டுக்கல் ஸ்டைலில் நாட்டுக்கோழி பிரியாணி 12 கிலோவில் செஞ்சு நம்ம வந்து அசத்திட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஷெஃப் ஃபுட் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.